ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓம் சரவணபவ 87 சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான லேடிஸ்க்கு குதிகாலில் இருந்து பாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பித்த வெடிப்பால் கடும் அவதிப்பட்டு இருக்கும். இதனால நம்ம காலோடைய அழகு தன்மையே மாறி வெறுமையாக காணப்படுகிறது. இதை எப்படி நம்ம சரி செய்யுதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. காஃபி தூளை கட் பண்ணி அந்த பாக்கெட்டு ஃபுல்லாகவே அந்த பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரூ காஃபி தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரூ காஃபி தூளோ இல்லை எந்த காஃபி தூள் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் அந்த காஃபி தூளை கொட்டி ஆட் பண்ணிடுங்க. வெறும் 3 பொருளை வைத்து மிகவும் எளிமையான முறையில் வெறும் 5 நாட்களை இதை நம்ம சரி பண்ண போகிறோங்க. ஸோ இதை எப்படி நம்ம இந்த பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு பவுலில் இந்த காஃபி தூளை இப்போ நம்ம கொட்டியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம டூ பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, பெப்சோடன். நான் பெப்சோடன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பேஸ்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த காஃபி தூளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அதனால கரெக்டாக அந்த பேஸ்ட் அளவோடையது காஃபி தூளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டை. கரெக்டாக அது நல்லா நம்மளுக்கு க்ரீம் மாதிரி நல்லா நம்மளுக்கு அதை நம்ம ஆட் பண்ணணும். அதனால அதுக்கேற்ற மாதிரி பேஸ்ட்டும் காஃபி தூளும் கரெக்டாக இருக்கணும், மேட்சாக. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரீம் மாதிரி நல்லா அதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்க, நல்லா இந்த மிக்சிங் மாதிரி நல்லா அது ஒன்னோட ஒன்று ரெண்டுமே நல்லா ஒட்டணும். அந்த அளவுக்கு இதை நம்ம ஒரு கைவிடாம பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இதோடைய வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இது ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச வாசனை. ப்ளூ காஃபி தூள்னாவே செம்ம வாசனை. இதில் பெப்சோடன்ட் பேஸ்ட் வர ஒன்றும் நல்லா சொல்லவே தேவையில்ல. இது ரெண்டும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா செம்ம வாசனையாக இருக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை வச்சு தான் இப்போ நம்ம காலுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டா. ஓகேங்களா? அதை பாருங்க, நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது தான் அதோடைய சாரும் இந்த பேஸ்ட் தன்மையும் பார்த்தீங்கன்னா அந்த குதிகால் வெடிப்புல போகும். அப்புறம் இன்னொரு விஷயங்க, இதை கரெக்டா நம்ம பாத வெடிப்பு இருக்கிறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. பாத வெடிப்புல ரொம்ப அடி வாங்கிட்டு ரொம்ப பிளட் லீக் ஆகுறவங்க இந்த லெமனை எடுக்கக்கூடாது. இந்த பேஸ்ட் நீங்க ஆட் பண்ணாதீங்க. நீங்க டாக்டரை தான் அது கன்சல்ட் பண்ணணும். நல்லா நார்மலா இருக்கிறவங்க வரைக்கும் பாத பித்த வெடிப்பு நமக்கே தெரியும் இல்லைங்களா? ஸோ இது நார்மல் பித்த வெடிப்பு தான். கால் கீழே வச்சா மட்டும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லெமனை எடுத்து நம்ம ஓரமா இந்த பேஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டை எடுத்துட்டு இதை எப்படி நான் காலுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி குதிகாலில் ஃபர்ஸ்ட் இங்கே தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதனால இந்த இடத்துல நல்லா புஷ் பண்ணி நல்லா அழுத்தி நல்லா தேய்ச்சி விடுங்க. அந்த லெமன் சாறு இந்த பேஸ்ட் அந்த வெடிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த வெடிப்புல போயிட்டு நல்லா இறங்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி விடுங்க. பாருங்க, இது பித்த வெடிப்பு நம்மளுக்கு பித்த வெடிப்பு தான். ஸோ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா காலை நம்ம அழுத்தும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுல இருந்து சீவு இல்லைன்னா பிளட் கொட்டும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த லெமன் யூஸ் பண்ணக்கூடாது. அது சைடு எஃபெக்ட் ஆகும். அதனால அவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நார்மலா இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்லி பித்த வெடிப்பு மட்டும் தான். கீழே காலை வைக்க முடியல, எனக்கு கால் வலிக்குது, ஒரு மாதிரி சுருக்குன்னு குத்துது, அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க மட்டும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு உடனே இது நம்ம சரியாயிடும். பாருங்க, நம்மளுக்கு அந்த கால் பாதத்துல இருந்து முழுதான் நம்மளுக்கு எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாங்க. நம்ம கால் இடுப்புல இருந்து எல்லாமே பாருங்க நான் அப்ளை பண்றேன் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்மளுக்கு கால் பார்த்தீங்கன்னா இதால ரொம்ப வறண்டு போயிருக்கும். அந்த ஒரு பித்த வெடிப்பால நம்ம காலோடைய அழகு தன்மையே மாறி அந்த கால் ஃபுல்லாவே நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதனால நம்ம கால் முழுக்கவே இதை நம்ம அப்ளை பண்ணலாம். 2 காலுமே சைட்ல பேக்ல எல்லாம் ஒரு இடம் கேப் விடாம நல்லா அந்த பாதி லெமனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா காலி ஆகுற வரைக்கும் நல்லா பேஸ்ட் வச்சு நல்லா அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா அந்த வறண்டு தன்மை போயிட்டு நம்மளுக்கு முற்றிலும் ரொம்ப அழகா ஷைனிங்கா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா எடுக்கணும். இதை நம்ம நைட்ல தாங்க பெரும்பாலும் நீங்க செய்யணும். அதனால நைட்ல செஞ்சுக்கோங்க. டேல செய்யறது நம்ம வேஸ்ட். ஏன்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒர்க் எனி டைம் இருந்துட்டே இருக்கும். இது நல்லா காயணும், ஒரே இடத்துல நம்ம இருக்கணும். அதனால நீங்க நைட் யூஸ் பண்றது பெட்டர்.
அதனால இந்த நைட்டு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கால்ல முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த கால் வாங்க அப்ளை பண்ணலாம். அடுத்த கால நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிடுறேன். கரெக்டா குதிகால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சைட்ல இருக்கிற நம்மளுக்கு அந்த வறண்டு போய் இருக்கிறது நம்மளுக்கு பிளாக்னஸ் நிறைய லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சைட்ல பிளாக்னஸ் இருக்கும். நம்ம அந்த இது ஒரு மாதிரி வறண்டு போயிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதனால எல்லா இடமுமே வந்து நல்லா இந்த லெமனை வச்சு நல்லா அழுத்தி தேய்ங்க. நல்லா சூப்பரா ஷைனிங்கா நல்லா அழகா இருக்குங்க. ஏன்னா நம்ம நைட்ல யூஸ் பண்ணும்போது ஒரு 6 மணில இருந்து 6 மணி நேரத்துல இருந்து ஒரு 7 மணி நேரம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் கிடைக்குங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் மட்டும் இது ஃபேன் காத்துல நம்ம நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அப்படியே நம்ம ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு தான் நம்ம இதை ஆட் பண்ண போறோம். அதனால நீங்க எல்லாமே நல்லா இந்த இதுக்குள்ள எல்லாத்துலயுமே நல்லா தேய்ச்சி விட்டுட்டுங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஏன்னா சைட்ல எல்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்குங்க. அதனால அந்த சைட்ல எல்லாத்துலயுமே அந்த கால் இடுக்குல மெட்டி போடுறவங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா சைட்ல எல்லாம் நம்மளுக்கு அந்த பித்த வெடிப்பு இருக்கும் நார்மலாவே. ஏன்னா நம்ம ஒரே இடத்துல நின்று நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறது, ஸோ நம்ம நின்று துணி துவைக்கிறதுனால நம்மளுக்கு அந்த சைட்ல மெட்டி போடுறோம் இல்லைங்களா? அந்த சைட்ல 4 விரல் 5 விரலுமே வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி வெடிப்புட்ட மாதிரி இருக்கும். அதனால அந்த இடத்துலலாம் நல்லா தேய்ங்க. தேய்ச்சிங்கன்னா அந்த இடமும் நம்மளுக்கு எல்லாமே முற்றிலுமாவே நம்மளுக்கு அந்த சைட்ல இருக்க பிளாக்னஸ், அந்த பிளாக் மார்க்ஸ், அந்த வறண்டு போனது, ஒரு மாதிரி தோல் உறிஞ்சி போனது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமா நம்மளுக்கு சரி செஞ்சிருங்க. அதனால நல்லா இதை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க 2 கால்லையுமே நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. நல்லா சைடுல இருந்து எல்லாத்தையுமே நல்லா அப்ளை பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடைய வச்சு ஒழுங்கா எடு சொல்லிட்டேன் நானு. ஒரு இடம் கேப் உள்ள பாருங்க எல்லா இடத்துலயுமே நல்லா தேய்ச்சி ஒழுங்கா காமிக்கணும். பித்த வெடிப்புல இருக்கிற இடத்துலயும் பண்ணியாச்சு, சைட்லயும் பண்ணியாச்சு, மேலேயும் தேய்ச்சாச்சு, வரலையும் தேய்ச்சாச்சு, சைட்லயும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. தூரத்துல செடின்றது நீ கிட்ட கட்சி அந்த காலுக்கு பாதி இல்லாம இந்த காலுக்கு பாதி இல்லாம ஃபுல்லாவே பண்ணியாச்சு பாருங்க. வெறும் சிம்பிளான இதுதாங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இது அப்படியே 15 நிமிஷம் அப்படியே ஃபேன் காத்துல ஆற விட்டுருங்க. நம்ம மார்னிங் எழுந்து இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு இதை அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நம்ம காலில் தண்ணி படாம இருக்கணும்னா நம்ம இதை அப்படியே ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே நம்ம தூங்கிடலாங்க. மார்னிங் எழுந்து நம்ம வாஷ் பண்ணும்போது இது நல்லா அந்த சேஞ்சஸே வந்து பாத்தீங்கன்னா நல்லா மாறி நம்மளுக்கு நல்லா ஷைனிங்கா அழகா கொடுக்கும். ஸோ அதனால நீங்க அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் இதை அப்படியே காய விடுங்க. நான் உங்களுக்கு இதை வீடியோ காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சிருக்கேன். நீங்க நல்லா காலை நல்லா நீட்டி விட்டுக்கணும். ஏன்னா நம்ம கீழே குதிகால்ல நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் நம்ம ஃபர்ஸ்ட் நாள் யூஸ் பண்ணிட்டு 2வது நாள் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி காமிக்குங்க. பாருங்க ஓரளவுக்கு போயிட்டு நார்மலா காட்டுது பாத்தீங்களா? ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நாள் யூஸ் பண்ணதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டு 2வது நாள் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கக்கூடாது. 2வது நாளும் நம்ம நல்லா யூஸ் பண்ணணும். நம்ம எப்படி இப்போ அப்ளை பண்ணமோ அதே சேம் அப்ளை தாங்க. 10 ரூபாய் நம்மளுக்கு ஒரு 5 ரூபாய் லெமனு, 10 ரூபாய் காஃபி தூள், பேஸ்ட் வந்து ஒரு 10 ரூபா பேஸ்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இந்த 5 நாளைக்கு அந்த 10 ரூபா பேஸ்ட்டே நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2வது நாளுங்க. ஸோ 2வது நாள் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இது உங்களுக்கு பாருங்க அந்த வெடிப்பு தன்மையே இல்லை பாத்தீங்களா? நம்மளுக்கு கால் நல்லா நம்ம அந்த கையை வச்சு இப்படி அமுக்கும் போது ஃபர்ஸ்ட் நாள் நம்மளுக்கு ரொம்ப வலிக்கும். இப்ப பாருங்க நம்மளுக்கு அந்த வலியே கிடையாது. பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு 3வது நாளுங்க. ஸோ 3வது நாள் எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க. எல்லாமே வறண்டு போய் ஓரளவுக்கு நார்மலா குணமாயிருக்கு பாருங்க. அந்த கால் இடுக்குல நம்ம மெட்டி போடுற இடத்துல மட்டும் பாருங்க லைட்டா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து தண்ணியில நின்று நம்ம வேலை செய்யறதுனால கண்டிப்பா அது எல்லா லேடிஸ்க்குமே அந்த இடத்துல கால் சுருக்கு சுருக்குன்னு குத்தும். ஸோ அந்த இடத்துல மட்டும் லைட்டா இருக்கு, கீழே லைட்டா இருக்கு, பாத்துக்குங்க. ஸோ நம்ம 3வது நாளும் நம்ம தொடர்ந்து நம்ம அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணிட்டு நம்ம அப்படியே தூங்கிடுறோம். நல்லா அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுங்க. 4வது நாள் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா எவ்வளவு அழகா வந்திருக்குது பாருங்க. 4வது நாள் நல்லா ஷைனிங்கா நல்லா எவ்வளவு அழகா வந்துருச்சு பாருங்க. ஸோ நம்ம வந்து இதை தொடர்ந்து பண்ணணுங்க. நம்ம வந்து ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள்லாம் பண்ணக்கூடாது. இது பேஸ்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போற பொருள் கிடையாது.
நீங்க மொத்தமா கூட ரெடி பண்ணி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுங்க. ஒரு 3 பாக்கெட் பேஸ்ட் கொட்டி வச்சுங்க. இது வந்து 5வது நாளுங்க. ஸோ 5வது நாள் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எவ்வளவு சூப்பரா ஒரு எதுவும் இல்லாம நல்லா அழகா ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா.